செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரின் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாவற்றுக்கும் மேலாக மன்னிப்பு அளிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் நீர் எல்லாம் வல்லவர் என வெளிப்படுத்துகின்றீர். அதனால் உமது அருளை எங்கள் மீது நிறைவாக பொழிவதால் நாங்கள் வாக்குறுதிகளை ஆர்வமுடன் நாடி
விண்ணக நலன்களில் பங்கு பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2 இறை வார்த்தை 18 24 முடிய. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலனும் பெறுவீர். பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனி தரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பர். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே.
எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம். வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பார்களாக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 2 முதல் 12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ஃபாதர். மத்தியானம் நல்லா சாப்பிட்டீங்களா? நைட்டுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிட்டிங்களா? சீக்கிரமாக பூசையை முடிச்சுட்டு அந்த வேலையை போய் பார்ப்போம் சாமி. அன்புக்குரியவர்களே, தொடக்கத்தில் பிரதர் நல்லா அருமையாக திருமணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். உண்மை சம்பவங்கள், திருமணத்தினுடைய விவிலியத்தில் வருகின்ற குடும்பத்திற்கு எடுத்துக்காட்டான கதாபாத்திரங்கள், அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும்ன்ட்டு தெளிவாக சொன்னார். இருந்தாலும் என்னுடைய பங்கிலிருந்து ஒரு சில வார்த்தைகள். நான் போன வருஷம் பங்கில் இருக்கும்போது ஓலை எழுதுறதுக்காக வருவாங்க. சாமி ஓலை எழுதணும். மாப்பிள்ளையும் பொண்ணையும் கூட்டின்னு வருவாங்க. கூட்டின்னு வந்துட்டு அந்த காலத்துலலாம் எழுதினே இருக்கும்போது அதில் இங்கிலீஷில் இல்லை தமிழில் வரும். இங்கிலீஷில் வரும்போது லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா என்று வரும். உடனே இவங்க 2 பேர் பேபேன்னு முழிப்பாங்க.
எதை டிக் பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாவது ஒன்று அங்கே பார் போட்டிருக்கோம், கோடு போட்டிருக்கோம், ஒன்று லவ் மேரேஜ் இல்லை அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் இன்னொரு வார்த்தை சேர்க்கலை. அதனால் இவங்க ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுன்றதுனால லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அன்ட்டு இருக்கும்போது அவங்க பேபான்னு முழிப்பாங்க. உடனே எதுக்கு முழிக்கிறீங்க, டிக் பண்ண வேண்டியது தானே சொன்னால், சாமி எங்களுக்கு ரெண்டுமே இருக்குது, லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ். லவ் பண்ணோம், பேரண்ட்ஸ்கிட்ட சொன்னோம், அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்க, அவங்க சேர்த்து வைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ டிக் பண்ணுறதை விட்டுட்டு லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ்ன்ட்டு நீங்களே எழுதிருங்க என்று சொல்வது உண்டு. ஆகவே அன்புக்குரியவர்களே, திருமணத்தினுடைய இன்றைக்குரிய நற்செய்தி வாசங்கள் எல்லாமே திருமணத்தினுடைய புனிதத்தன்மையும் திருமணம் மனமுறிவு ஆகப்படாது என்பதை பற்றியும் அதுக்குரிய விளக்கம்தான் இன்றைக்குரிய வாசகங்கள்லாம் சொல்லப்படுது. ஆகவே அன்புக்குரியவர்களே, திருமணம் என்பது ஒரு முக்கியமானது. அது கடவுள் இணைத்தது. அந்த காலத்திலேருந்து சொல்லிகிட்டே வரோம், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரெண்டு மாதிரி சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காது இருக்கட்டும். இப்போ புதுசாக ஏதாவது வந்திருக்கா? இப்போ நிறைய குடும்பங்களை பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே, சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காகவே அவங்க பிரதர் கூட சொன்னார் இல்லையா, அந்த படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, அந்த கிளி சொன்னாங்க, அந்த மாதிரி நிறைய கருத்து வேறுபாடுகள் காரணமாகவே விவாகரத்து செஞ்சிடறாங்க. ஆனால் திருச்சபை அது கிடையாது. கடவுள் ஆணும் பெண்ணும், கடவுள் எல்லாத்தையும் படைச்சது நல்லது படைத்தார். ஒன்றே ஒன்று தான், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அது ஒன்று தான் கடவுள் நல்லது கிடையாது, தனியாக இருக்கிறது கெட்டது, நல்லது இல்லைன்னு விவிலியத்தில் பார்க்குறது மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லது கிடையாது. ஆகவே ஆணு கூட சரிசரமாக பெண்ணையும் படைத்தார் என்பதை பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஷமாய் ஹிலல் என்று 2 பிறவினை சகோதரர்கள் இருந்தாங்க இயேசு வாழ்ந்த காலத்தில். அவங்க விவாகரத்து அவங்க கலாச்சாரத்தின்படி கொடுத்துருந்தாங்க. ஷமாய் என்கின்ற கலாச்சாரத்தின்படி யாராவது பெண் விபச்சாரத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு விலக்கு கொடுத்துடலாம், விவாகரத்து செஞ்சிடலாம். ஆனால் ஹிலல் என்கின்ற கலாச்சாரத்தில் பிரிவில் இது வேறு மாதிரி, பெண்கள் சரியாக சமைக்கலைன்னாவே விவாகரத்து கொடுத்துடலாமா அப்படின்னு பார்த்தா வீட்டில் நிறைய விவாகரத்து நடக்கும். சரியாக சமைக்கலை, சத்தம் போட்டு பேசுகிறாங்க, பக்கத்து வீட்டில் சண்டை போடுறாங்க, சொல்லாமல் கொள்ளாமல் போகிறாங்க என்றதுக்கெல்லாம் விவாகரத்து கொடுக்கலாம் என்பது ஹிலல் என்கின்ற கலாச்சாரத்தில் இப்படி இருந்தது. ஆகவே இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும் மோசேயின் சட்டப்படி எப்படியெல்லாம் கலாச்சாரத்தில் விவாகரத்து என்பது நடைமுறையில் இருக்குன்றது இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும், இன்றைக்கு அவரை சோதிக்கிற பரிசேயர்களுக்கும் தெரியும். அதனால்தான் இவங்க வெறும் புத்திசாலியாக மனவிலக்கு சான்றிதழ் சர்டிஃபிகேட் வாங்கி ஒரு பெண்ணை விடுவிச்சிடலாமா, விலக்கு கொடுத்துடலாமா, விவாகரத்து கொடுத்துடலாமா, டிவோர்ஸ் கொடுத்துடலாமா என்று இயேசு கிறிஸ்துவ சோதிக்க கேட்குறாங்க. காரணம், அந்த காலத்தில் சர்டிஃபிகேட் இல்லாமையே விலக்கு கொடுத்துட்டா இந்த பெண்கள் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திரும்பி அந்த வீட்டுக்காரரை கல்யாணம் பண்ணவரே திருப்பி வா என்று கூப்பிட்றதும், இந்த பொண்ணு அஃபிஷியலாக டிவோர்ஸ் ஆகிருக்கா, சட்டப்படி முறைப்படி டிவோர்ஸ் ஆகிருக்கான்றதுக்கு அத்தாட்சி எதுவும் இல்லை. அதனால்தான் மோய்சன் சட்ட காலத்தில் வேறு வழி இல்லை, பெண்ணுக்கு ஒரு நல்லது பண்ணி ஆகணும், அதனால் நீங்கள் மனவிலக்கு பண்ணுறதுந்தா ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருங்க, அந்த பெண்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை எடுத்துன்னு போயிட்டு அவங்க மறு திருமணம் செஞ்சுப்பாங்க என்கின்ற ஒரு பாரபட்சத்தின் அடிப்படையில் தான் மோய்சன் கூட விலக்குக்கு ஒரு அனுமதி மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா பெண்களுக்கு நல்லா இருக்குன்னு கொடுத்தார். இதை அவங்க பிடிச்சிக்கிட்டு யாராக இருந்தாலும் சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டா மனவிலக்கு இந்த விவாகரத்து கொடுத்துடலாமா என்கின்ற சிந்தனையோடு இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறத பார்க்குறோம். விவிலியத்தில் சாத்தான் தான் கடவுளை சோதிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயேசுவோடு வாழ்ந்த மக்கள் பரிசேயர்களும் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிற பட்சத்தை நம்ம பார்க்குறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, குடும்ப வாழ்க்கை பல்வேறு சிரமங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் ஒன்றா இருக்கணும், புனிதமானது, தனிமையாக வாழ்வது நல்லதல்ல. வெளிநாட்டு கலாச்சாரங்கள்லாம் நமக்குள்ளே காசு பணம் நல்லா சம்பாதிக்கிறதுனால தான் தனிமையாக வாழனா என்கின்ற தைரியத்தோடு ஆணும் சரி பெண்ணும் சரி இந்த புனிதத்தன்மையை உணராமல் அந்த மேலை நாடுகள் அந்த கலாச்சாரத்தை பின்பற்றி வராங்க. ஆகவே அன்புக்குரியவர்களே, நிறைவாக
ஒரு குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா 3 பண்புகள் அந்த குடும்பத்தில் இருக்கணும். ட்ரிபிள் டி என்று சொல்வார்கள். ஒன்று டிவைன் டேபிள். அது என்னென்றால் கடவுளுக்கே உரித்தான ஒரு டேபிள். மனைவியானவள் அல்லது கணவர் கடவுளுடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் அந்த குடும்பத்தில் புதுப்பிக்கின்ற குடும்பமாக இருக்க வேண்டும். அப்படி புதுப்பிக்கும் போது அந்த குடும்பம் அந்த கடவுளுடைய பிரசன்னமாக இருக்கின்றது. ஆகவே கடவுளுக்குரிய புதுப்பிக்கும் மகிமைப்படுத்தும் தன்மை டிவைன் டேபிள் அந்த குடும்பத்தில் இருக்கும்போது அந்த குடும்பம் பரிசுத்தமாக இறைவனுடைய பராமரிப்பில் இருப்போம் என்பது முதல் டிவைன் டேபிள். இரண்டாவது டைனிங் டேபிள் என்று சொல்வார்கள். இப்போல்லாம் நிறைய வீட்டில் சமைச்சு சாப்பிட்றத விட ஃபாஸ்ட் கிச்சன், நம்ம கிச்சன், அக்கா கடை என்றெல்லாம் நிறைய கடைங்கள்லாம் நிறைய வந்துடுச்சு. அதனால் வீட்டில் தனியாக எல்லாம் அவங்கவுங்க. ஒரு சில வீடுங்களில் பார்க்குறோம், ஒரு 50-60 வருஷம் இருக்கும், வீட்டுக்காரம்மா சமைக்கிறதுல உப்பு இல்லை அது இல்லை சொல்கிறதுனால இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஹோட்டலை பார்த்து அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. அவங்க டெய்லி டிஃபன் எடுத்துகிட்டு வந்து வாங்கி காலையில் மத்தியானம் நைட்டுன்னு எடுத்துகிட்டு வந்து டிஃபன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதே இந்த வழக்கமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இவரும் பார்த்தாரு, இவருடைய ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போயிடுச்சு. திருப்பி இவர் எனக்கு ஹோட்டல் சாப்பாடு இல்லை, எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, நீயே சமைச்சு கொடு என்றெல்லாம் குடும்பத்தில் நல்லவரை பார்க்குறோம். ஆகவே டைனிங் டேபிள் ஒன்றாக அமர்ந்து பரிமாறிக்கொண்டு சந்தோஷமாக உண்கின்ற குடும்பம் எதுவோ அதுவே சிறப்பான குடும்பம் என்பது டைனிங் டேபிள் நமக்கு வலியுறுத்துகின்றது. மூணாவது டேபிள் டீல ஸ்டார்ட் பண்ணுறது டிஸ்கஷன் டேபிள். நம்மளுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா நம்மளை தவிர நம்ம சொந்தக்காரங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே பேசினே இருப்பாங்க. நம்ம உட்காந்து பேசுகிறது கிடையாது. ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையோ நல்லதோ கெட்டதோ எந்த குடும்பம் உட்காந்து அவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துக்கிறாங்களோ பேசி ஒரு முடிவுக்கு வர்றாங்களோ அது ஆரோக்கியமான குடும்பமாக இருக்கின்றது என்பது இதை வெளிப்படுத்துகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, குடும்பம் புனிதமானது. ஆகவே நிறைய பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் கடவுள் இணைத்ததை மனிதர் யாரும் பிரிக்கக்கூடாது. கஷ்டங்கள் நஷ்டங்கள் பல இருந்தாலும் அதை விட்டு கொடுத்து தொடர்ந்து அன்பு செய்து இந்த திருமணத்தில் வாழும்போது கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே திருமணத்திலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இந்த திருப்பலின் வழியாக தொடர்ந்து ஜெயிப்போம். ஆமேன். நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்தேன் பலியாக, தந்தை ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன் வந்தேன் பணிவாக, தந்தை ஏற்பாயோ பலியாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக. தந்திட்டேன் என்னை முடிவாக, தந்திட்டேன் என்னை முடிவாக. தந்தை ஏற்பாயோ பலியாக. நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தில் முன் வந்தேன் பணிவாக, தந்தை ஏற்பாயோ பலியாக. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாயாக. இறைவா, நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றதாக மாறிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆசி அனைத்தின் ஊற்று எங்களுக்கு தரப்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடலுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பினே நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே. நம்பினே நம்பினே, என் ஆண்டவரை நம்பினே. நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் மனதும் உமது மரணத்தை அறிக்கையிடுகிறோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்படைக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவுள்ள எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவேற்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சாமி, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தேடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் தி பிரிட்டோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதருக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி அமைதி அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டாம். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாம் நான் சொல்ல வேண்டாம். ஒருபோதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டாம். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாம் நான் சொல்ல வேண்டாம். நினைவிலும் நீ, கனவிலும் நீ, நினைவிலும் நீ, என் கனவிலும் நீ, நீங்காத நிழலாகவா இறைவா. ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என் உடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய். என் வாழ்வில் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய். என் வாழ்வில் நுழைந்தாய். உன் மாறாத அன்பு மகிழொன்று கண்டே, தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போலின்றேன். உன்னோடு நான் வாழ்வேன். ஒரு போதும் உன்னை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடல் கூட எரிந்தாலும் உன்னாமம் நான் சொல்ல வேண்டும். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும்.
தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தர் ஜெபம். செந்தமிழ் நாட்டில் இயேசுவின் நற்செய்தியை போதித்து வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடையராது செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியிருந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியச் செய்தருளும். உமது மீட்பு பணிகளை நாங்களும் மனமோந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவா நாட்டின் நல்லாயரே, உம்முடைய ஆன்மீக உழைப்புகளையும் ஜெப தபங்களையும் வீர தியாகங்களையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுகளை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். அதனால் நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. இறைவனின் அன்பிலை என்றும் நிலைத்து நிற்க சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பார்ந்தவர்களே, இன்றைய மாலை திருப்பலியை நமக்காக நிறைவேற்றி இறை அருளை பெற்று தந்த அருட்தந்தை பால்ராஜ் அவர்களுக்கு நம்முடைய ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அவருக்கு நன்றிகள். தேங்க்யூ ஃபாதர். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழ் பாடுவோம். தேடும் தேடி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இங்கு தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிலாத உதவிகளை பெற்று தந்தனேன், எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றேன். எண்ணிலந்த உதவிகளை பெற்று தந்தனேன், எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றேன். நன்றி பூக்கள் என்று சேர்ந்து உந்தன் பாதத்தில் சகாய தாய்மணியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடுமாதரின் தேற்று காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இங்கு தேடினோம்.
இயேசுவின் திருஹிருதயமே, உம் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்றுதாரும். திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதி. உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.